இது சைடில் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவருட்புகழ் வாடும் திறமும் நல்ல உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் தந்தவா தீர்க்க ஆயிலும் செல்வ பெருக்கும் நோயற்ற வாழ்வும் குருவும் தெய்வமுமாகி அன்பாளரம் குறை தவிர்க்கும் குணப்பெருகஜானனும் விளங்கும் சித்தி விநாயக வள்ளலே சித்தி விநாயக வள்ளலே சித்தி விநாயக வள்ளலே 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 அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி ஆதி நீதி வேதனே ஆரக வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளால் மிக விரைவாக இந்த திருப்பணி நிறைவேற்று இதனுடைய சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல வள்ளல் ராமலிங்க பெருமானை மனதார வேண்டி பிரார்த்திக்கின்றோம். அவங்களுக்கு ஒரு எல்லாரும் கையாலையும் எல்லாரும் கையாலையும் சேர்ந்து கொடுங்க. சார்ந்த பொதுமக்கள் சார்பாக வந்திருக்கின்ற அனைவருக்கும் வர்த்தக சங்கம் நல சங்கங்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அதே போல் கவுன்சிலர்கள் எல்லா கவுன்சிலர் வந்துருக்காங்க கவுன்சிலருக்கும் அதே போல் இங்கே வந்த மகளிர் சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நகர நிர்வாகிகளுக்கும் வடலூர் நகர கழகம் அதே போல் கொல்லி இதை காட்டாலும் இந்த ரூமு எல்லாருக்கும் அதிகமான இதுவே வந்து நம்முடைய தோழர்கள் அந்த அளவுக்கு எங்களுடைய நிர்வாகிகள் வடலூர் மகளிர் கட்சி நம்ம திமுக கட்சி அது மாநில கவுன்சிலுங்க அனைத்து கட்சி எல்லாம் அன்பு எல்லாம் இங்கே வந்து உட்காந்து எல்லாம் உட்காந்து இங்கே தான் சட்டத்திட்டங்கள் வகுக்கின்ற இடமாக இருந்து நல்லா இருந்து இப்போது இது பழுதடைந்த காட்டு எனக்கு இடிக்கிறதா போனால் இதெல்லாம் இடிக்கணுமாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல் இந்த களத்திலேருந்து தான் உருவாகும். அரசியல் மையமாக இந்த இடம் இருந்தது. இப்போது மாற்று இப்போ காலத்தின் மூலம் இப்போ எல்லாருக்கும் வயசாகிடுச்சு. எல்லாருக்கும் வயசாகிடுச்சு. என்ன பயணிக்கு மட்டும்தான் வயசாகல. அவன் இளைஞராக இருக்கான். இப்போ அங்கு எல்லாம் எல்லாருக்கும் வயசாகிடுச்சு எல்லாம் இருப்பாங்க. ஆனால் 96 எல்லாம் அப்படியே தான் பார்க்குறீங்க. அப்படிங்கிட்ட இவர் நம்முடைய அது பெரியவர் அவர் எப்போதும் அப்போ அவர் இளமையாக இருக்கார். அவர் பிள்ளைகள் அமைக்காக இருந்தாலும் எப்போ தேர்தலுக்கு கரெக்டாக வந்துடுவார். எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சாரமாக என்னுடைய பணிகளை பாராட்டுவார்கள். ஆக இந்த அமைப்புகள் இவர்கள் பாராட்டுவார்கள். மொத்தம் 7000 வாக்குகள் கூடுதலாக பெறுகின்ற அளவுக்கு என்னை வேலை வாங்கி பொதுமக்கள் மக்கள் பாப்புலராக வருவதற்கு எல்லாம் ஆலோசனைகள் வழங்கியவர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஏறி வந்த ஏணியை எட்டி வைக்க மாட்டேன். அது அந்த பழக்கம் எனக்கு உண்டு. அதனால் கருப்பு வந்தால் ஏசுவோம் கருப்படிப்பா அதான் அதோட மறந்துப்போம். அது என்னென்ன தேவை என்னென்ன அந்த ஊருக்கு தேவை வடலூரும் பேசுகிறேன். நாங்கள் வரும்போது முதங்கி வரும்போது நல்ல டீ பிடிக்கிறதும் டீ அந்த சோடியம் லைட் இப்போல்லாம் இல்லாதப்ப
இங்கே சோடியம் லைட்டு இங்கே போட்டு இந்த இடத்தை நாங்கள் பாப்புலர் பண்ணோம். இந்த ரோடு விட இப்போ இந்த ரோடு கிரவுண்டில் ஒரு பிரச்சனை பண்ணாமல் கணக்கு இது பண்ணாங்க, எல்லாம் பண்ணாலும் மரத்தை வெட்டி போய் காலவா போட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்போ இப்போ 4 வழி சாலை அப்போ கிடையாது, 1 வழி சாலை தான், 1 வழி தான். இந்த ரோடை தைப்பூசம்னா இங்கே ரோடு காலேஜ் கட்டுமான மக்கள் கஷ்டப்படுவார்கள். ஒரே பஸ்ஸாக போகணும். அந்த பஸ்ஸில் தான் மக்கள் நடந்து வரணும். இப்படி இந்த இடத்த இப்போ வந்து 4 வழி சாலையை அப்பயே ஆக்கி இதுக்கு மட்டும் அப்போ 4 கோடிக்கு மதிப்பீடு செய்யப்பட்டு 4 வழி சாலையாக மாற்றப்பட்டு இந்த வள்ளலார் கோயிலுக்கே இந்த சாலை தான் அங்கே அங்கீகாரம் கொடுத்தது. அந்த கொடுத்து அப்போ வந்து இந்த மரம்லாம் இருந்தது, 2 பக்கமும் மரம், இந்த பஸ் இந்த சைடும் புளிய மரம், இந்த சைடு புளிய மரம். அதை வெட்டோன்னா அது அப்போ தேர்தல் 6 மாதம் இலசம் வந்து போச்சு. மரத்தை வெட்டிட்டு விட்டான். ஐயோ என் வீட்டுக்காக செலவு பண்ணாதான்னு சொல்லலை. இந்த மரத்தை வெட்டிட்டு போட்டாங்க. அது எவனே கொளுத்து விட்டு மரம் வந்தாலும் பரவாயில்ல, மரமும் எனக்கு மரத்தை வரல அந்த மரத்தை வெட்டி விட்டான்னு சொல்லி இப்போ மக்கள் இப்போ பார்த்தா கடை சொன்னவெல்லாம் இப்போ கடையை வச்சுட்டு அதான் அழகாக இப்போ அழகான இப்போ கடை தெருவாகிச்சு. கடை தெருவாகி 4 வழி சாலையாக வந்து இந்த கோயிலுக்கு ஒரு நல்ல மகடமாக இருந்து இப்போ பாரியா இவங்க சாமி கும்பிட்ற எவனை ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதிர்ப்பு தெரிஞ்சிக்கல. இந்த வள்ளலார் சர்வதேச மையமாக ஆக்குவதற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இப்போ டெண்டர் விடப்பட்டு கட்ட போக நேரத்தை அடிக்க காட்டும் போது அப்போ புது கம்பெனிலாம் ஆரம்பித்து அந்த கம்பெனிலாம் என்ன செய்யலாம், ஊரை விட்டு ஒதுங்கின கம்பெனிலாம் அதை வந்து ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவெல்லாம் வந்து இந்த வள்ளலாரை வழங்கிட்ட வள்ளலார் கும்பிடுக்கிட்ட யாராவது இங்கே இருக்காங்க, இங்கே இருக்க வள்ளலாரை கும்பிடுக்கின்றவர்கள்லாம் அதை ஏற்றுக்கொண்டு அப்போ மோகனுக்கும் மோகனும் உட்காந்தாப்புல வந்து உட்காந்து ஏன்னா இப்போ மோகனும் வந்து அவரும் பாட்டாளி கட்சி அவரும் உட்காந்து நம்ம அடிக்கலாக்கு வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. ஊரே பார்வதிபுரம் ஊரே வந்து நிலத்தை கொடுத்தவங்களாம் வந்து உட்காந்தாங்க. நிலத்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஊருக்கு சம்மந்தம் இல்லாமலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆக ஒரு நமக்கு ஒரு தில்லு வேணும். அந்த தில்லாம் அந்த கிக்கு ஆக எதே கிக்காக இருந்துச்சு. ஆக இப்போ வடலூரும் இங்கே இந்த இடம் இங்கே வந்து உலக அளவில் இந்த இடம் இந்த புகழ் இப்போ இந்த வள்ளலார் சர்வதேச மையம் போகும்போது வந்து 3 வேலை அணையா அடுப்பு என்பது உலகத்துக்கு தெரிகின்ற அளவு. எந்த நாட்டிலையும் அவன் வந்து எல்லாம் எரிய அடுப்பு அணையா அடுப்பு கிடையாது, எல்லாம் ஸ்டவ் அடுப்புலாம் வச்சுக்கிறான், அடுப்பே வச்சுக்க மாட்டேறான். ஆக இங்கே இங்கே அன்னதானம் இங்கே உணவு இருந்து 3 வேளையும் உணவு இருந்து சாப்பிடுகின்ற ஜெயலலிதா அவருக்கு முதலமைச்சராக இருக்கும்போது இந்த திட்டத்தில் இங்கே அன்னதானம் இங்கே தொடங்கப்படும் என்று இங்கே இந்த புகழை வள்ளலாருடைய புகழை மறைப்பதற்காக அங்கே அந்த அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்தார்கள். அப்போ கடுமையான சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த மக்களுடைய ஆதரவுடன் அதை போராட்டம் செய்து அதை நிறுத்தணும். ஏன்னா அந்த சாப்பாடு கொடுத்தா அம்மா கொடுத்தாங்கம்மா, இந்த வள்ளலார் கொடுத்த உணவை அந்த உணவை அதனுடைய பெயரை கெடுக்கின்றவர்கள் இன்றைய தினம் போராட்டம் பண்ணுறான். என்ன தகுதி இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டுகிறேன். அவரு அன்னதான திட்டத்தை இங்கே ஜெயலலிதா இங்கே 3 வேளையும் சாப்பாடு போடுறாங்க. 3 வேளையும் சாப்பாடு வந்தவங்களும் சாப்பிட்டு ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அவருடைய வள்ளலாருடைய புகழை மறைப்பதற்கு ஒரு நாடகத்தை நடத்தினார்கள். அன்றைய தினம் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை தடுத்து நிறுத்தினோம். இப்போது வடலூர் வள்ளலாருடைய புகழ் நான் உலக அளவில் எப்படி பாண்டிச்சேரி அறிவிக்கின்ற ஆரோவில் எப்படி உலக அளவுக்கு சென்று அந்த உலக அளவில் மக்கள்லாம் வந்து அங்கே இருக்கின்றார்கள். அதே போல வள்ளலாருடைய கருத்துக்களை ஆராய்ச்சி செய்கின்ற மாணவர்கள் இங்கே வருகின்ற வாய்ப்பு. வள்ளலாருடைய புகழ் உலக அளவுக்கு கொண்டு செல்கின்ற சர்வதேச மையம் 3 ஏக்கர் அளவில் இது கட்டுமான பணி கிட்டத்தட்ட 77 ஏக்கர் நிலம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நான் இல்லைன்னா இந்த எல்லாம் உஷம் போட்டு கூடு கட்டிருப்பாங்க, இப்பயும் கூடு கட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த காம்பவுண்ட் இந்த சுற்றுச்சுவரை அதை அளந்து எடுத்து இந்த வீடு கட்டியிருந்தவர்களுக்கு மாற்று இடம் 35 பேருக்கு இப்போ நல்ல இடத்தை கொடுத்து இப்போ அந்த சென்டே கிட்டத்தட்ட 10 லட்சம் 5 லட்சம் போக முடியுது. அந்த சென்டு அந்த இடத்தை கொடுத்து இல்லாமல் அப்பயே 35 வீடு கட்டியிருந்தாங்க. இப்போ அது கட்டாமல் தடுக்காமல் நிறுத்திட்டாங்க, எல்லாம் போடாமல் வந்ததுதான் 3/4 வீடு. அப்போ யாரும் கேட்கலையா? அப்போ யாரும் போராட்டம் பண்ணி தோற்றிருந்தால் நல்லாயிருக்கும்.
அப்போ வந்து அந்த ஊருக்காரங்க ஒருத்தவங்க எந்த கம்பெனியில் உட்காந்துல எந்த லேபிளில் உட்காந்துல அவன் வந்து அவன் எவ்வளோ பெரிய கொள்கை உள்ளவன் போராட்டத்தை நடத்துகின்றது. அதனால் சொல்லிக்கிட்டு இந்த அளவுக்கு இந்த இடத்தில் இப்பொழுது குடிநீர் இந்த வடலூருடைய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த புதிய டேங்குகள் புதிய ஒரு நெய்வேலியிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட குடிநீர் திட்டம் இப்போது இந்த தேர்தலுக்கு பிறகு அது துவக்கி வைக்கப்பட இருக்கிறது. அதுவும் முடிவடையக்கூடிய நிலையில் இருக்கின்றது. இது இப்போது இந்த வகையில் இந்த திட்டம் துவக்குவது மூலமாக உங்களையெல்லாம் சந்திப்பது நோக்கமாக அடிப்படையில் வந்திருக்கின்றேன். ஆக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆதரவுகள் எந்த பிரச்சனை அது நம்முடைய வடலூர் வளர்ச்சின்னு சொல்லப்போ ஐயனேரி குளத்தில் இப்போ நானும் கலெக்டர் பேசிட்டு வந்தோம். ஐயனேரி குளத்தில் இப்போ வந்து அதை வந்து இப்போ சிதம்பரத்தில் எப்படி இந்த பெரியண்ணா குளம் எப்படி ஞானப்பிரகாச குளம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர், இது வந்து இந்த குளம் வந்து 700 மீட்டர், அந்த குளம் வந்து 1 கிலோமீட்டர் எவ்வளோ ஆகுது, அது 1.5 கிலோமீட்டர். இந்தாண்ட கிழக்க இந்த வடக்கலாக்க குளம் 1.5 கிலோமீட்டர், இது வந்து 700 மீட்டர் குளம். ஆக நடைபாதை வசதியுடன் நல்லா பார்ப்பதற்கு ரம்மிய வடலூர் என சர்வதேச மையம் அழைக்கப்பட்ட பகுதி குப்பைக்காடு இல்லாமல் அது ஒரு மையம். அந்த பார்க்கும்போது இந்த வடலூருக்கு ஒரு மகுடமாக அது அமையும். அந்த திட்டத்தையும் தேர்தல் பிடித்த பிறகு அது அந்த பணியை துவங்கப்பட இருக்கிறது. அதுக்கு பிரின்சிபலாக ஒரு முதல் துறையை நடைபாதை போடுவதற்கு முழுமையாக செய்வதற்கு அந்த அந்த அமைப்பு அந்த இது டெவலப்மெண்ட் அந்த பார்த்தீங்கல்ல பெரியண்ணா குளம் சிதம்பரத்தில் எப்படி இருக்குன்னு ஞானப்பிரகாசம் எப்படி 700 மீட்டர் அது ஒரு இப்போ எல்லா மக்களும் அது இப்போ ஆமாம். அதனால் நீங்கள்லாம் நடந்து ஆரோக்கியமாக நடக்கிற சூழ்நிலைக்கு அந்த பூங்கா குளம் அந்த குளம் அங்கே அமைக்கப்பட இருக்கிறது. அதே போல் அந்த பேருந்து நிலையம் பார்த்தா எனக்கு உயரம் கட்ட அதனுடைய மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கு. ஆக நல்ல மகுடமாக வடலூருக்கு இருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் அறிந்து கேட்டறிந்து செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக நான் உங்களுக்கு ஊழியனாக என்று வரை நான் அமைச்சரான் தலகணம் இருக்கு. எனக்கு தலகணம் இருக்கா? வார்டு கவுன்சிலர் இருந்தால் இருக்கும், வார்டு கவுன்சிலர் இருந்தால் இருக்கும் தலகணம். நமக்கு நான் 3வது பீடு மந்தியாண்டா, ஆமாம் 5வது பீடம் 6வது பீடம் 6வது ஒரு வீடு ஃபெயில் ஆகிட்டீங்க, ஒரு வீடு ஃபெயில் ஆகிட்டீங்க 5 இங்கே ஆக்கலாம் மிஷின் ஆகிச்சா வடலூர் எப்போதான் எப்போ இருக்கு பிஜாக்கு. அதனால் வந்து அதை செய்வது தொண்டு செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆக அந்த பணிகளை நிறைவேற்றுகின்ற வாய்ப்பு அளித்தமைக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.